ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜாங்கிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கேசரி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சிட்டு நம்ம நல்லா வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு அப்போ தான் நல்லா கலந்துக்கும். அரைச்சிட்டு நம்ம இந்த பதத்தளவு இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். பாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாவுக்கு நான் 1 கப் அளவு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அதில் பாவு காய்ச்சிக்கலாம். பாவு காய்ச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். முறுக்கு பேப்பர் தான் எனக்கு இருந்துச்சு வீட்டில். நான் அந்த பேப்பரை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பேப்பரு கிடைக்குதோ அந்த பேப்பரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து அந்த பேப்பரில் மாவை எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஒரு 5 சுற்று கீழே சுற்றிட்டு நல்லா குட்டி குட்டியாக மேலே இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை எடுத்து பாவில் 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு பின்னாடி 5 நிமிஷம் முன்னாடி 5 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கம்பி பதம் இருந்தால் ஓகே. இந்த அளவுக்கு இருக்கணும். ஊறிடுச்சு 5 நிமிஷம். அதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஜாங்கிரி ரெடி. ஈஸியானது தான். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா கடிச்சு சாப்பிடையில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.